Hi friends, welcome to my channel. இன்னைக்கு வந்து இந்த பவுச் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இத வந்து நம்ம பென்சில் பாக்ஸாவும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைகளுக்கு இந்த மாதிரி டிஃபரண்டா ஏதாவது செஞ்சு கொடுத்தா அவங்களுக்கும் பிடிக்கும். சரி வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் 3.5 அடியில 15 ஒயர் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த 15 ஒயரையும் நம்ம ரன்னிங் ஒயர்ல வச்சு நாட் போடலாம். எல்லா கூடைகளுக்கும் பாத்தீங்கன்னா இந்த கட் பண்ண ஒயரை ஈவனா மடிச்சு நாட் போடுவோம். ஆனால் இதுக்கு ஒரு பக்கம் வந்து நீளமாக வரணும். மேலே நம்ம மூடி போடுவோம் இல்லைங்களா, அதனால் ஒரு பக்கம் நீளமாகவும் ஒரு பக்கம் சின்னதாகவும் வந்து எடுக்க போகிறோம். மொத்தம் 3.25 அடி இல்லையா, அதில் ஒரு பக்கம் 2 அடியும் இன்னொரு பக்கம் 1.25 அடியும் வந்து நம்ம ஒயரை விட போகிறோம். இப்போ பாருங்கள், நான் இந்த ஒயரில் 1.25 அடி அளவுக்கு அளந்து மடிச்சுக்கிறேன். இப்போ இன்னொரு பக்கம் நம்மளுக்கு 2 அடி இருக்கும். பாருங்கள், ஒரு ஒயர் நீளமாகவும் ஒரு ஒயர் சின்னதாகவும் இருக்குது. இப்போ அடுத்ததாக நம்ம ரன்னிங் ஒயரை வச்சு அளந்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலர் ரன்னிங் ஒயர் வந்து எடுத்துக்கிறேன். எடுத்து இப்போ மடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த ஒயரில் வச்சு அளந்துக்கலாம். இந்த ரன்னிங் ஒயரை நம்ம 1.25 அடி அளவுக்கு அளந்து விட்டுருக்கோம் இல்லைங்களா, அந்த ஒயர் அளவுக்கு அளந்து மடிச்சுக்குங்க. மடிச்சுட்டு இப்போ இந்த 2 ஒயரையும் வச்சு நம்ம பாக்ஸ் நாட் போட்டுக்கலாம். இப்போ நாட் போட்டுட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நாட்டோடைய கீழ்ப்பக்கத்தில் எனக்கு 1.25 அடி ஒயர் இருக்குது. மேலே 2 அடி ஒயர் இருக்குது. சைடு ஒயரும் 1.25 அடி ஒயர் வரும். இப்போ இதே மாதிரி தான் நம்ம எல்லா ஒயரையுமே ஜாயின் பண்ணணும். இப்போ அடுத்து 2வது ஒயர் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஒயரை நம்மளுக்கு மேலே 2 அடி ஒயர் இருக்குது இல்லையா, அந்த ஒயரில் வச்சு நான் அளந்து மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டு ரன்னிங் ஒயரில் வச்சு நாட் போட்டுக்கலாம். இப்போ மேலே இருக்கிற ஒயரோடு அது ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிங்க. மேலே 2 அடி ஒயரும் கீழே 1.25 அடி ஒயரும் இருக்கும். இப்போ 2 ஒயர் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து 3வது ஒயர். இந்த ஒயரையும் எடுத்து அதே மாதிரியே மேலே இருக்கிற இந்த 2 அடி ஒயரோடு வச்சு நான் அளந்து மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டு ரன்னிங் ஒயரில் வச்சு நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டுட்டு அதே மாதிரி மேலே இருக்கிற ஒயரோடு ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிங்க. இப்போ 4வது ஒயர் எடுத்துக்கிறேன். எடுத்து இந்த ஒயரும் மேலே இருக்கிற இந்த 2 அடி ஒயரோடு வச்சு அளந்து மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு ரன்னிங் ஒயரில் வச்சு நாட் போட்டுக்குங்க. இப்போ நம்ம 4 ஒயர் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். இதே மாதிரியே மீதி இருக்கிற எல்லா ஒயரையுமே ஜாயின் பண்ணிவிடுங்க. எல்லா ஒயரும் ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச 15 ஒயரையும் ஜாயின் பண்ணி முடிச்சிட்டோம். மேலே 2 அடி ஒயரும் கீழே 1.25 அடி ஒயரும் வந்து வந்திருக்கு. அடுத்ததாக இந்த ரன்னிங் ஒயரை இந்த சைடு ஒயர் விட்டுருக்கோம் இல்லைங்களா, அந்த ஒயரோடு வச்சு அளந்து கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம அடி வந்து பார்த்திங்கன்னா 2 லைன் போட போகிறோம். இப்போ அடுத்து இன்னொரு லைன் வந்து போடலாம். இப்போ நான் வந்து மேலே 2 அடி ஒயர் இருக்குது இல்லையா, அதனால் மேல் பக்கத்தில் தான் நான் வந்து ஒரு லைன் போட போகிறேன். இப்போ இந்த ரன்னிங் ஒயரை இந்த சைடு ஒயரோடு வச்சு நான் அளந்துக்கிறேன். அளந்து இந்த ஃபர்ஸ்ட் ஒயரில் வச்சு நாட் போட்டுக்கிறேன். இப்போ ஒரு நாட் போட்டுட்டோம். இப்போ அடுத்த ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ 2வது நாட்டும் போட்டாச்சு. இப்போ அடுத்த ஒயரில் நாட் போட்டுக்கலாம்.
இதே மாதிரியே கண்டினியூவாக மீதி இருக்கிற ஒயர்லேயும் நாட் போட்டுருங்க. நாட் போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ இந்த 2வது லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. ரன்னிங் ஒயரை இந்த சைடு ஒயரோடு வச்சு அளந்து கட் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கப்புறம் நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு நாட் போடணும். அதுக்காக பார்த்திங்கன்னா நான் ரோஸ் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஒயரை நம்ம உள்ள சொருக கொஞ்சமாக விட்டு மடித்து விட்டுக்கலாம். மடிச்சுட்டு இந்த பக்கத்தில் இருக்கிற இந்த ஃபர்ஸ்ட் ஒயரை விட்டுருங்க. விட்டுட்டு 2வது ஒயரில் வச்சு நாட் போட்டுக்கிறேன். பாருங்கள், இப்போ நம்ம ஒரு நாட் போட்டுட்டோம். இப்போ 2வது ஒயரில் நாட் போட்டுக்கலாம். அடுத்து 3வது ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ 4வது ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரியே கண்டினியூவாக சுற்றி இருக்கிற எல்லா ஒயர்லேயுமே நாட் போட்டு வாங்க. இந்த ஒரு லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சிடுங்க. போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இந்த ஒரு லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன். எல்லா ஒயர்லேயுமே நாட் போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ ரன்னிங் ஒயரை ஏணிப்படி முடிச்சு போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். நாட் போட்டுட்டு ஒயரை டைட் பண்ணிவிடுங்க. ஒயரை டைட் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே சொருக விட்டுருக்கோம் இல்லைங்களா, அந்த ஒயரை எடுத்து உள்பக்கம் சொருகி விட்டுடலாம். ஒயரை சொருகி முடிச்சாச்சு. இப்போ உள்பக்கம் இருக்கிற ரன்னிங் ஒயரை மேலே கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு நம்ம ஏணிப்படி முடிச்சு போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு அடுத்த நாட்டோடைய ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம செகண்ட் லைன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ அதுக்கு அடுத்த ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ அதுக்கு அடுத்த ஒயரில் நாட் போட்டுக்குங்க. இப்போ இதே மாதிரியே கண்டினியூவாக நாட் போட்டே வாங்க. இதே மாதிரியே கண்டினியூவாக சுற்றி இருக்க எல்லா ஒயர்லேயும் நாட் போட்டு வாங்க. இந்த செகண்ட் லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நான் செகண்ட் லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன். இப்போ அடுத்ததாக ரன்னிங் ஒயரை ஏணிப்படி முடிச்சு போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஏணிப்படி முடிச்சு போட்டாச்சு. இப்போ அடுத்ததாக உள்ளே இருக்கிற ரன்னிங் ஒயரை மேலே கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு நம்ம ஏணிப்படி முடிச்சு போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு அடுத்த நாட்டுடைய ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம 3வது லைன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ அதுக்கு அடுத்த ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ அதுக்கு அடுத்த ஒயரில் நாட் போட்டுக்குங்க. இப்போ இதே மாதிரியே கண்டினியூவாக ஏணிப்படி முடிச்சு போட்டு மொத்தம் நம்ம 7 லைன் வந்து போடணும். இந்த 7 லைனும் போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், நான் 7 லைன் வந்து போட்டு முடிச்சிட்டேன். இப்போ அடுத்ததாக இந்த ரன்னிங் ஒயரை உள்ளே சொருக கொஞ்சமாக விட்டு கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு இந்த கட் பண்ண ஒயரை உள்பக்கம் சொருகி விட்டுடலாம். இப்போ இந்த ஒயரை உள்ளே சொருகி முடிச்சிட்டோம். இப்போ அடுத்ததாக நீளமாக இருக்கிற 15 ஒயரை விட்டுருங்க. விட்டுட்டு மீதி இருக்கிற ஒயரெல்லாம் நம்ம உள்பக்கம் சொருகி விட்டுடலாம். பாருங்கள், நம்ம 2 அடி எடுத்து போட்டோம் இல்லைங்களா, அந்த 15 ஒயரும் வந்து நீளமாக இருக்கும். மீதி இருக்கிற ஒயர்லாம் சின்னதாக இருக்கும். இந்த சின்ன ஒயர் எல்லாமே நம்ம உள்பக்கம் சொருகி விட்டுடலாம்.
ஸோ எல்லா ஒயரையும் இதே மாதிரி சொருகிடுங்க. சொருகி முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இந்த நீளமாக இருக்கிற ஒயரை விட்டுட்டு மீதி ஒயரெல்லாம் நம்ம உள்ளே சொருகி முடிச்சிட்டோம். இப்போ இந்த ஒயரில் நம்ம ரன்னிங் ஒயரை வச்சு நாட் போட போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லோ கலர் ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். இந்த ஒயரை உள்ளே சொருக கொஞ்சமாக மடித்து விட்டுக்கலாம். மடிச்சுட்டு இந்த 15 ஒயர்லேயும் வச்சு நாட் போட்டுக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒயரில் நாட் போட்டுக்கிறேன். அடுத்து ரெண்டாவது ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ மூணாவது ஒயரில் நாட் போட்டுக்குங்க. அடுத்து நாலாவது ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இதே மாதிரியே கண்டினியூவாக மீதி இருக்கிற ஒயர்லையும் நாட் போட்டுருங்க. இந்த எல்லா ஒயர்லையும் நாட் போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ இந்த 15 ஒயர்லையும் நாட் போட்டு முடிச்சாச்சு. அடுத்ததாக ரன்னிங் ஒயரை உள்ளே சொருக கொஞ்சமாக விட்டு கட் பண்ணிடலாம். இப்போ ரெண்டாவது லைன் போடலாம். ரன்னிங் ஒயரை மீண்டும் உள்ளே சொருக கொஞ்சமாக மடித்து விட்டுருங்க. மடிச்சுட்டு இந்த ஃபஸ்ட்டு ஒயரில் வச்சு நாட் போட்டுக்கலாம். அடுத்து ரெண்டாவது ஒயரில் நாட் போட்டுக்குங்க. இப்போ மூணாவது ஒயரில் நாட் போட்டுக்கலாம். அடுத்து நாலாவது ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரியே கண்டினியூவாக ரன்னிங் ஒயரை ஜாயின் பண்ணி நம்ம மொத்தம் 7 லைன் போடணும். இந்த 7 லைனும் போட்டுருங்க. போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நான் 7 லைனும் வந்து போட்டு முடிச்சிட்டேன். இப்போ மீதம் இருக்கிற இந்த ஒயரெல்லாம் நம்ம உள்பக்கம் சொருகி விட்டுடலாம். ஸோ இதே மாதிரியே எல்லா ஒயரையும் சொருகிடுங்க. சொருகி முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், எல்லா ஒயரையும் நான் சொருகி முடிச்சிட்டேன். இதை லாக் பண்ணுறதுக்காக நான் வெல்க்ரோ வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக மேலே வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த இடத்துல வந்து ஒரு ரிப்பன் வந்து வைக்க போகிறேன். இந்த ரிப்பன் எப்படி செய்யறது அப்படிங்கிறத நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவுடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது பார்த்து இதே மாதிரி ஒரு ரிப்பன் வந்து போட்டுருங்க. இப்போ இந்த ரிப்பனை இந்த இடத்துல வச்சு நம்ம ஒரு ஒயரை வச்சு கட்டி விட்டுடலாம். பாருங்கள், இப்போ ரிப்பனை வந்து கட்டியாச்சு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய பவுச் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.